ஐஏஷியா கராத்தே அமைப்பின் சார்பாக கோவை மேற்கு பகுதியில் பயிற்சி பெற்று வருகின்ற கராத்தே மாணவர்களுக்கு இன்றைக்கு பட்டயத் தேர்வு பேரூரில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 210க்கு மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கடந்த 6 மாதங்களாக பயிற்சி செய்து இந்த பயிற்சியின் தரத்தை என் முன்னால் நிரூபித்து பயிற்சி பெற்ற தகுதியின் அடிப்படையில் அவர்களுக்கு கலர் பட்டயம் வழங்கப்படுகிறது, உடன் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த தேர்வு நடைபெறுவது வழக்கம். கராத்தே கலையில் இது போன்ற தேர்வுகள் மூலமாக கலர் பெல்ட் 6 வகையான பட்டயங்களும் அதை அடுத்து பிளாக் பெல்ட் தேர்வும் பெற்ற கராத்தே வீரர்கள் கருப்பட்டயம் பெறுகின்ற பொழுது ஒருவித முழுமை அடைகின்றார்கள். கராத்தே கலையில் ஒரு ஆரம்பத்தை தொடுவதற்கு கருப்பு பெல்ட் தான் முக்கிய தகுதியாக விளங்குகிறது. அந்த பட்டயம் பெறக்கூடிய வகையில் ஒவ்வொரு தொடர்ந்து பயிற்சியும் தேர்வும் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. சமீபத்தில் நடந்த மாவட்ட, மாநில, தேசிய அளவிலான பள்ளி கல்வி விளையாட்டு குழுவின் சார்பாக, அரசாங்கத்தின் சார்பாக நடைபெற்ற போட்டிகளில் தேசிய அளவில் வெற்றி பெற்ற மாணவர்களும் இங்கு இருக்கின்றார்கள். ஒரு மிகச்சிறந்த இளைஞர் சமுதாயத்தை, மாணவர் சமுதாயத்தை உருவாக்குவது, கராத்தே கலையை கற்றுக் கொடுக்குவதனுடைய ஒரு குறிக்கோளாக நோக்கமாக இதை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியில் எனக்கு உதவியாக இருக்கின்ற கராத்தே பயிற்சியாளர்கள் அத்தனை பேரும் திறந்த மனதுடன் மிகச்சிறந்த ஒழுக்கமான தனித்திறமை கொண்ட கராத்தே மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். குழந்தையுமாக இதில் மாணவ மாணவர்கள் கவனம் செலுத்துவதற்கு இது தற்காப்பு கலை, விளையாட்டு, தன்னை மேம்படுத்தி கொண்ட ஒரு ஆன்மீகம் கலந்திருக்கின்றது. ஒவ்வொரு விளையாட்டும் ஒரு துறையை சார்ந்தது. ஆனால் இந்த கராத்தே தற்காப்பு கலை மட்டும் பல்வேறு திறமைகளை உள்ளடக்கியது, பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கியது. இது விளையாட்டுக்கு விளையாட்டாகவும், தற்காப்பு கலையாகவும், ஆன்மீகத்தினுடைய ஒரு அடையாளமாகவும் கலவையாக இருப்பதனால் பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை கராத்தே கல்வியில் கற்பதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள். குழந்தைகளும் ஆர்வமாக இருக்கிறார்கள்.